நீங்க ஊட்டி கோத்தகிரி சைடுக்கு இது ஏற மாதிரி இருந்தா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சும்மா வேற மாதிரி இருக்குங்க. அதுவும் இந்த ஸ்பாட்லயே கார்னர்ல வியூ தெரியுற மாதிரி இந்த பர்பிள் பூ மரமும் இருக்குங்க. இங்க நம்மளோட காரு பைக் நிறுத்திட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு சும்மா அம்சமா இருக்குங்க. சோ வளைவுல இருக்கனால பார்த்து சேஃபா போட்டோ எடுத்துக்குங்க. அது முக்கியமா வண்டியை ஓரமா போட்டு எடுங்க. நாங்க போனப்ப அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல, அதனால போட்டோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இந்த பூ பேர் தெரியல, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க இருந்து வியூ பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த வியூ வேற எங்க இல்லைங்க, கோத்தகிரியில இருக்கிற இந்த கொடநாடு காட்சி முனை தாங்க. அதே மாதிரி இந்த பர்பிள் மரமும் பாத்தீங்கன்னா இந்த மைல்கல்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்க தாங்க இருக்கு. நாங்க போனது கரெக்டா ஒரு ஈவினிங் டைம் இருக்குங்க. சும்மா வியூவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. கிளைமேட்டும் சும்மா சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. அப்படியே இந்த மரத்துக்கூட நின்று நாமளும் அப்படியே 2-3 போட்டோ வீடியோஸ்ல எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த சரஸ்வதி டீ ஸ்டால் இருக்குங்க. வியூ தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு டீயும் சுட சுட மேகியும் சாப்பிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோங்க. சோ நீங்க ஊட்டி கோத்தகிரி சைடுக்கு இது வந்தீங்கன்னா மறக்காம இந்த சீசனுக்கு இங்க வந்துட்டு விசிட் பண்ணிருங்க. அப்புறம் ஊட்டி போற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி தட்டி விட்டுருங்க.